வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய தமிழ் செல்வி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான, அதுவும் ரொம்பவுமே ஹெல்த்தியான, நம்மளுக்கு ரொம்பவுமே இம்யூனிட்டியும் கொடுக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸை பற்றி தாங்க நம்ம பேச போகிறோம். அந்த ஹெல்த்தி ட்ரிங்க்ஸை வந்து நாம் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டைஜஷன் ப்ராப்ளம் ஆகட்டும், ஸ்கின் ப்ராப்ளம் ஆகட்டும், இல்லை ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஆகட்டும், லிவர் ப்ராப்ளமோ, கிட்னி ப்ராப்ளமோ, இல்லை ஹார்ட் ப்ராப்ளமோ, இது எல்லாமே நம்மளால் தடுக்க முடியுங்க. இந்த வீடியோவில் நாம் 11 வகையான ஹெல்த்தி ப்ளஸ் இம்யூனிட்டி ட்ரிங்கை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் ஃபேமிலி ஃபேவரட் ட்ரிங்க் பார்த்தீங்க அப்படின்னா 3, 4, 5, 7, 8 இந்த ஹெல்த்தி ட்ரிங்க்ஸை நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க. நாங்கள் ஹெல்த் வைஸ் ஆகட்டும், இம்யூனிட்டி வைஸ் ஆகட்டும், எங்களுடைய ஃபேமிலி ஃபுல்லாகவே ஆரோக்கியமாக இருக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானது. இது வரைக்கும் யாரெல்லாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த 11 வகையான ட்ரிங்க்ஸ்ல நீங்க டெய்லி ஒவ்வொரு ட்ரிங்க்ஸா நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏராளங்க. நாம இந்த 11 வகையான வாட்டரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாட்டர் நம்ம எடுத்துட்டு வரும்போது இன்னும் கூடுதலான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கிட்டா அது எல்லாத்துக்கும் ஈஸியானது, ரொம்பவுமே சுலபமானது ஒண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி, வாட்டர் தாங்க. ஸோ இந்த வாட்டரை நம்ம குடிச்சிட்டு வரதுனால அப்படின்னா நன்மைகள் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு நாள் முழுவதும் வந்து நம்ம குடிக்க வேண்டிய தண்ணீரில் ஒரு 1/4 பங்கு வந்து அந்த நீரை வந்து நம்ம காலையில் எழுந்த உடனே நம்ம வந்து வெறும் வயிற்றில், அதுவும் அரை மணி நேரத்தில் நம்ம எழுந்து முடிச்சு அரை மணி நேரத்துலேயே வந்து அந்த 1/4 பங்கு தண்ணீர் நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பயன்களை அது கொடுக்குங்க. குளிர்ந்த நீர் தான் ரொம்பவுமே நல்லது. ஈவன் நம்ம வந்து ஹாட் வாட்டர் இல்லாட்டி வார்ம் வாட்டர் அப்படி எடுத்துக்கிறதுக்கு விட இந்த குளிர்ந்த நீரில் தான் ரொம்பவுமே நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. உடலில் தேங்கி இருக்கிற நச்சு பொருட்களை வந்து வெளியேற்றுறதுக்கும், குடலை சுத்தப்படுத்துறதுக்கும், அதுவும் செரிமானம் வந்து சீராக நடைபெறதுக்கும், மலச்சிக்கல் வந்து போக்குறதுக்கு தண்ணி வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாம் தண்ணீரை வந்து பருகிறது தாகத்துக்கு மட்டும் அல்லாமல் போதுமான அளவு நம்ம தண்ணீர் பருகுவதன் மூலமாக பல்வேறு நோய்கள்ல இருந்து நம்மளை காத்துக்கொள்ளலாங்க. வெறும் வயிற்றில் தண்ணீர் பருகுவது வந்து ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களோட எண்ணிக்கை வந்து பெருக்கிறதுக்கு ரொம்பவுமே வழிவகுக்குதுங்க. அது போக இல்லாமல் இதில் கேலரிகள் வந்து ரொம்பவுமே கம்மி. நம்ம உடல் எடை வந்து சீக்கிரமாக குறைக்க இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் நம்ம தண்ணியை குடிச்சிட்டு வந்தால், அப்படி நம்ம தண்ணியை நிறைய குடிச்சிட்டு வரும்போது நம்மளுடைய வயிறு ரொம்பவுமே ஃபில்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கு போக மாட்டோம். தண்ணி வந்து எல்லாத்துக்குமே ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். இந்த தண்ணியை வச்சு தான் மெயினாக அதர் வாட்டர்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி குடிச்சிட்டு வரோம். ஸோ செகண்ட் வாட்டர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வெந்தயம் நீர் தாங்க. இந்த வெந்தயத்தை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு முன்னாடி நாள் நைட்டே வந்து அதை நல்லா தண்ணியில் சோக் பண்ணி வச்சுடணும். ஸோ அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல அதை நம்ம குடிக்கும் போது நம்ம உடம்போட எடை வந்து சீக்கிரமாக குறையுங்க. அது போக இல்லாமல் இது வந்து இந்த தண்ணி, வெந்தய தண்ணி அப்படின்றது ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த நீரிழிவு நோய்கள் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்பவுமே ஸ்பெஷல். ஏன்னா அது வந்து நம்மளுடைய ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இந்த வெந்தய தண்ணி ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது போக இல்லாமல் நம்ம உடம்பு வந்து நல்ல வெப்பத்தை வந்து கரெக்டான லெவலில் வச்சுக்கிறதுக்கு இந்த வெந்தயம் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம உடம்பை வந்து குளிர்விக்கவும், அதே போக இல்லாமல் நம்மளுடைய ஹேர் லாஸோ இல்லாட்டி ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் ஹேர் க்ரோத்துக்கு கூட இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வெந்தயம் வந்து நாம் டெய்லி குடிச்சிட்டு வரதுனால ஏதாவது அஜீரண கோளாறுகளோ இல்லாட்டி வயிற்று வலியோ இல்லை நம்ம வந்து செரிமான பிரச்சனையாக இருந்தால் கூட எல்லாமே வந்து சரி பண்ணுங்க. அது போக இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏதாவது வயிற்று வலிக்குது அப்படின்னு சொன்னாவே கரெக்டாக வந்து அந்த வெந்தயத்தை லைட்டாக வறுத்து அதை பொடி பண்ணி தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அம்மாங்கெல்லாம். இது நிறைய பேத்துக்கும் இன்சிடென்ட் நடந்திருக்கும். ஸோ இந்த வெந்தயத்தில் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வெந்தயத்தோட இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்ற வீடியோஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சம்பழ சாறு. ஸோ அதை நம்ம தண்ணியில் கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா, அதுவும் லைட்டான வார்மான வாட்டரில் வந்து லெமனோடது கலந்து நாம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கு இல்லையா, ஸோ அது சுறுசுறுப்பாக இயங்க வைக்க இந்த எலுமிச்சம்பழம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது போக இல்லாமல் இது விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக கொடுக்குதுங்க. நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து அதிகமாக பலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நாம் எந்த ஒரு நோய் வந்து நம்மளை அண்டாமல் இருக்கிறதுக்கு இது
ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. மேலும் வந்து நம்ம உடல்ல வந்து குடலோட இயக்கத்திற்கு வந்து ஊக்கமளிக்கிறது இந்த லெமன் வாட்டர் தாங்க. ஸோ இந்த லெமன் வாட்டர் வெறும் வார்ம் வாட்டர்ல வெறும் லெமனை மட்டும் போட்டு அப்படியே குடிச்சிட்டு வாங்க, ரொம்பவுமே நல்லது. இந்த தண்ணியை நம்ம குடிக்கிறதுனால நம்மளுடைய உடம்பு வெயிட் லாஸும் ஆகும், பிளஸ் ஜீரண கோளாறு இருந்தாலும் போயிடும். ஏதாவது சளி இருமல் இதுல இருந்து கூட ஸ்டாப் ஆயிடும். ஈவன் நிறைய சளி இருந்துச்சுன்னா கூட இந்த லெமனை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது மலம் மூலமா வந்து இறக்கி வெளியேற்றிடுங்க. ஓகே, ஃபோர்த் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இஞ்சி சாறுங்க. இந்த இஞ்சியை வந்து நல்லா தட்டி அதுல இருந்து சாறு எடுத்து லைட்டா வார்மா இருக்கிற தண்ணியில வந்து அந்த சாறை கலக்கி அது கூட லெமன் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது லெமன் கூட போட்டு குடிக்கலாம், இல்ல உங்களுக்கு விருப்பமா இருந்தா தேன் கூட சேர்த்து கலந்து குடிக்கலாம். அப்படி குடிக்கும் போது நம்ம வயிற்று வலியோ இல்லாட்டி குமட்டலோ வாந்தியோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போயிடும். பொதுவா நம்மளுக்கு ஜீரணத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிறது இந்த இஞ்சி சாறு தாங்க. எந்த ஒரு நான்வெஜ்ஜா இருக்கட்டும் அதுல வந்து இஞ்சி வந்து சேர்த்து தான் செய்வாங்க. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு ஈஸியா ஜீரணம் பண்ணக்கூடிய ஒரு பொருளுங்க. ஸோ இது வந்து நம்ம உடல்ல வந்து தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நம்ம நுரையீரல் தொடர்பான எந்த ஒரு நோய்களா இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு இந்த இஞ்சி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இஞ்சி வந்து பொதுவா டைஜஷனுக்கு ரொம்பவே ஏற்ற பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஃபிஃப்த்ன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜீரா வாட்டர், cumin வாட்டர். ஸோ இந்த cumin வாட்டர் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ரிச் இன் அயன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அயன் கண்டென்ட் நிறையவே இருக்கு இந்த ஜீராவில். அது போக இல்லாமல் இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கூட. இதில் விட்டமின் சியும் கூட நிறையவே இருக்கு. அது போக இல்லாமல் விட்டமின் ஏவும் இருக்கு. ஸோ இந்த சத்துக்கள் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம உடல்ல வெளிப்புறத்திலிருந்து வரக்கூடிய நுண்ணுயிர் கிருமிகள்னால ஏற்படக்கூடிய நோய்களை எல்லாமே தடுக்க வைக்குது இந்த ஜீரா வாட்டருங்க. அது போக இல்லாமல் இது வெயிட் லாஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. ஜீரணமாகிறதுக்கும் ஏதாவது அஜீரண கோளாறோ செரிமான சிக்கலோ இல்லாட்டி மலச்சிக்கலோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிறந்த வாட்டர் அப்படின்னா இந்த ஜீரா தண்ணி தாங்க. பொதுவா நிறைய பேர் வந்து வெயிட் லாஸுக்கு யூஸ் பண்ற தண்ணி வந்து ஜீரா வாட்டர் தான். சிக்ஸ்த் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சோம்பு வாட்டருங்க, பெருஞ்சீரக வாட்டர். ஸோ இந்த பெருஞ்சீரக வாட்டர் அப்படின்னா எப்படி அப்படின்னா இதையும் வந்து முன்னாடி நைட்டே வந்து நல்லா ஊற வச்சுட்டு இந்த ஜீரகமாகட்டும் சோம்பாகட்டும் ஒரு நாள் முன்னாடி ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அந்த தண்ணியும் இந்த சீரகத்தோடு நல்லா கொதிக்க வச்சு நீங்க அந்த தண்ணியை வார்மா குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த சோம்பு வாட்டர் வந்து நம்மளுடைய ஹார்மோனோட சேஞ்சஸை வந்து சரி செய்யறதுக்கும் நம்ம உடலில் உள்ள கொழுப்புக்களை வந்து கட்டுப்படுத்தி உடல் எடையை வந்து குறைக்கக்கூடியது இந்த சோம்பு வாட்டருங்க. வயிற்று சுட்டி இருக்கக்கூடிய இந்த தசை பகுதிகள்லாம் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ இந்த தேவையற்ற சதை பகுதிகளை வந்து கரைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம தொப்பையையும் கரைக்குங்க. ஏன்னா என்ன நச்சுக்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே அகற்றிடும். இது வந்து நம்மளுடைய மூளை வந்து ரொம்பவுமே சுறுசுறுப்பா வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய மூளையை வந்து ரொம்ப புத்துணர்ச்சியோட வைக்கிறதுக்கும் இந்த சோம்பு வாட்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல விட்டமின் சி வந்து அதிகமா இருக்குங்க. அது போக இல்லாம இது வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து சீராக்குறதுக்கு இந்த சோம்பு வாட்டர் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானது. அது போக இல்லாம இந்த சோம்பு வாட்டரை நைட்டு நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னாலும் இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்கு. என்னன்னா யாரெல்லாம் நல்ல தூக்கம் வரலையோ அவங்க எல்லாம் வந்து இந்த சோம்பு வாட்டர் நைட்ல எடுத்துக்கிறதும் பெஸ்ட்டுங்க. செவன்த் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பூண்டு வாட்டருங்க, கார்லிக் வாட்டர். ஸோ கார்லிக் வாட்டர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உடம்புல வந்து வாய்வு பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் அதை வந்து நீக்கக்கூடிய தன்மை ரொம்பவுமே இருக்கு. அது போக இல்லாம இந்த வெறும் வயிற்றுல இந்த பூண்டை வந்து நல்லா தட்டி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க தண்ணியில போட்டு நல்லா நீங்க குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ரத்த ஓட்டம் இருக்கு இல்லையா அதை வந்து ரொம்பவுமே சீராக வைக்குங்க. அது போக இல்லாம இந்த பூண்டு வாட்டர் வந்து நம்ம கல்லீரலுக்கு வந்து ரொம்பவுமே நல்லது. இந்த கல்லீரல் பிரச்சனை எதுவா இருந்தாலும் வந்து அது சரி செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த பூண்டு வாட்டருக்கு இருக்கு. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து எந்த ஒரு ஃபுட்லயும் வந்து பூண்டு இல்லாம சமைக்க மாட்டாங்க. ஸோ பூண்டு வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய உறுப்புகளை வந்து கல்லீரல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கல்லீரல் வந்து ரொம்பவுமே நல்லபடியா இருக்க உதவி புரியுது இந்த பூண்டு வாட்டர் தாங்க. இந்த பூண்டு வாட்டர் வந்து நம்ம காலையில ஏர்லி மார்னிங்கே குடிச்சிட்டு வந்துட்டோங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பயனை வந்து பெறலாம். அதுவும் நீங்க இந்த பூண்டு வாட்டர்னால உங்களுடைய ஃபுல் டே ஒர்க் அவுட் பண்றதா இருந்தா கூட அதுக்கு கொடுக்குற சக்தி வந்து அவ்வளோ கொடுக்குங்க இந்த பூண்டு வாட்டர். அது போக இல்லாம யாரெல்லாம் வந்து ரொம்ப எடையை கம்மி பண்ணணும் நிறைய ஒர்க் அவுட் பண்றீங்களோ அவங்க வந்து அந்த பூண்டு தண்ணியை வந்து நீங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஒர்க் அவுட்டோட டைமும் ஜாஸ்தியாகும். பிளஸ் உங்களுடைய எஃபெக்ட் எவ்வளோ எஃபெக்ட் போடுறீங்களோ அதுக்கு நல்ல பலன் இந்த பூண்டு வாட்டர்ல கிடைக்குங்க. இது பார்த்துக்கிட்டீங்கன்னா டர்மரிக் வாட்டர். இந்த டர்மரிக் வாட்டர் வந்து எப்படி அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், வெறும் டர்மரிக் மட்டும் லைட்டா வார்மான வாட்டர்ல எடுத்து கலக்கிட்டு அது கூட லெமனை வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த டர்மரிக் டீ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ மிக்ஸ்டு DIY டர்மரிக் டீ
பவுடர் மிக்ஸ் வந்து நான் வந்து செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேங்க. அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் இதில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை பார்த்துக்குங்க. அதை பார்த்துட்டு இந்த தண்ணியை வந்து மேக் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் ஈஸியாக ஸ்டொமக் வந்து உங்களுடைய பெல்லி ஃபேட் வந்து ரொம்பவுமே கம்மியாகுங்க. அது போக ஃப்ளாட் பெல்லி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டர்மரிக் வாட்டர் வந்து உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும் விட்டமின் சி நிறையவே இருக்குது அப்படின்னு. இதுவும் அந்த கொரோனா டைமில் இந்த டர்மரிக் ஆகட்டும், இந்த எலுமிச்சம்பழமாகட்டும், இது ரொம்பவுமே வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டமின் சி தாங்க காரணம் இதில் இருக்கிறது. ஸோ இது குயின் ஆஃப் ஸ்பைசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த டர்மரிக் பவுடர். ஸோ இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கூட, அது போக இல்லாமல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியும் கூட. ஸோ இதில் இருக்கிற குர்குமின் வந்து நம்மளுடைய ஃபேட்டை வந்து கம்மி பண்ண ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுடைய உடம்புல எங்கே எல்லாமே வந்து கொழுப்புகள் இருக்கும் அது எல்லாமே நீக்கிறதுக்கு இந்த டர்மரிக் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டர்மரிக் வாட்டரை நீங்கள் டெய்லி வந்து வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பை வந்து பாக்டீரியாஸ் கிட்ட இருந்தும் வைரஸ் கிட்ட இருந்தும் ரொம்பவுமே பாதுகாக்கும். அது மூலமாக ஏற்படக்கூடிய எந்த ஒரு நோயாக இருந்தாலும் நம்மளுக்கு வராது. ஈவன் இந்த கோல்டோ கஃபோ ஃபீவர் எதுவுமே வராதுங்க, நம்மக்கிட்ட அண்டாது. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏலக்காய் வாட்டருங்க. ஸோ இந்த ஏலக்காய் வந்து உடலில் இருக்கக்கூடிய இந்த மெட்டபாலிசம் வந்து ரொம்பவுமே அதிகரிக்க செய்யக்கூடியது இந்த ஏலக்காய். ஸோ இந்த ஏலக்காயை வந்து நம்ம 2-3 தட்டி அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் வந்து வச்சுட்டு ஒரு 5 hours ஊற வச்சு அந்த தண்ணி நம்ம வந்து டே ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அதில் நம்ம வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கிற கொழுப்பை வந்து சீக்கிரமாக கரைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் எடையை வந்து குறைக்கிறதுங்க. அது போக இல்லாமல் நம்மளுடைய சர்மம் வந்து பளபளக்க செய்யவும் இந்த ஏலக்காய் தண்ணி வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஏலக்காய் தண்ணி நம்ம குடிச்சிட்டு வரதுனால ஆஸ்துமா வந்து வராதுங்க. அது போக இல்லாமல் நம்மளுடைய சுவாச கோளாறு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது சீக்கிரமாக போக்கிடும். ஏதாவது வயிற்று வலி, மன அழுத்தம், நெஞ்செரிச்சல், இல்லாட்டி குமட்டல், வாந்தி, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது இந்த ஏலக்காய். அது போக இல்லாமல் நம்மளுடைய வாய் துர்நாற்றத்தை வந்து போகக்கூடியது. ஸோ இது வந்து ரொம்பவுமே டைஜஷனுக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. லாஸ்ட்டாக ஓமப்பில் வாட்டர். ஸோ ஓமப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசில் எல்லாத்துக்குமே குழந்தைகளுக்கு வந்து ஜீரணம் ஆகலை அப்படின்னா அந்த ஓம வாட்டர் தான் கொடுத்துட்டு வருவாங்க. ஈவன் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்க ஓமப்பில் வாட்டர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக ஜீரணம் ஆகணும் அப்படின்னு. ஈவன் நம்மளுக்கு பெரியவங்களுக்கு கூட நம்மளுக்கு வந்து ஏதாவது அஜீரண பிரச்சனையோ இல்லாட்டி பசியின்மையாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் வயிறு ஃபுல்லான மாதிரியே இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அவங்க எல்லாமே இந்த பிரச்சனையை நீக்கிறதுக்கு இந்த ஓமப்பில் வாட்டர் வந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ வயிற்றில் இருக்கக்கூடிய வயிற்று வலியோ இல்லாட்டி வயிற்றில் வந்து நம்ம அஜீரண கோளாறோ இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே வந்து இந்த ஓமப்பில் வாட்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது போக இல்லாமல் ஏதாவது ஜலதோஷமா இல்லாட்டி ஆஸ்துமா இந்த மாதிரி ஏதாவது போன்ற நோய்கள் இருந்தால் கூட நம்ம ஓமப்பில் வாட்டர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. லாஸ்ட் 11th வந்து சின்னமன் வாட்டர். இந்த சின்னமன் வாட்டரை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 1.5 glass வாட்டரில் வந்து 1 inch பட்டை, லவங்கப்பட்டை அதை போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சின்னமன் பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் 1/2 teaspoon போட்டுட்டு அதை நல்லா வந்து கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா வந்து வார்ம்லாக குடிக்கலாம். ஸோ இதோட பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. இதோட பெனிஃபிட்டோடது நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 11 வாட்டருமே வந்து நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைம் வந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பலன் பெற முடியும். ப்ளஸ் நம்மளுடைய பாடி வந்து 1 week நீங்கள் இந்த மாதிரி இந்த 11 வாட்டர்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அடுத்த 12th டே நீங்கள் சொல்லுவீங்க, யூ கேன் ஃபீல் இட். உங்களுக்கே தெரியும் நிறையா ஹெல்த்தியாக இருக்க மாதிரியும் ப்ளஸ் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஜாஸ்தி அதிகரித்த மாதிரி உங்களுக்கே தோணும், அந்த ஃபீலிங் தோணும். நம்மளுடைய உடம்பு ப்ளஸ் நம்மளுடைய சர்மம் வந்து பளபளக்கும், ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குங்க. பூண்டு வாட்டர் ஆகட்டும், ஏலக்காய் ஆகட்டும், வெந்தயம் ஆகட்டும், சோம்பு ஆகட்டும், சீரகம் ஆகட்டும், படை ஆகட்டும், டர்மரிக் ஆகட்டும், ஸோ இதில் எல்லாமே நம்ம வந்து செப்பரேட்டாக வீடியோ இருக்கேன். அதோட பயன்கள் வந்து அழகாக தெளிவாக நான் வந்து அதில் சொல்லியிருக்கேங்க. நீங்கள் அதை வந்து ஏதாவது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை போய் பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்ன லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நான் இது போல முக்கிய குறிப்புகளோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Waterselvi.